பிரைஸ் தி லார்ட். தேவஜனமே, நம் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். ஆமென். அவருடைய அழகான கண்கள் நம்மை கண்டதுனாலே நம் உயிர் வாழ்கிறோம். அவருடைய அழகான கண் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறதுனாலே நாம் முற்றிலும் ஜெயமெடுப்போம். அவருடைய அழகான கண் நம்மளை பார்த்து கொண்டிருப்பதனாலே அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய கண் நம்மளை காண்பதனாலதான் சில சூழ்நிலைகள்ல அவரைதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு போன, இனி நான் தலை தூக்க முடியாது இல்லை, அவருடைய கண் நம்மளை நோக்குவதனாலே நம்ம வாழ்கிறோம், ஜெயமெடுப்போம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இயேசுவே, நான் உயிர் வாழுவேன்ப்பா. ஏன்னா உங்க கண்ணு என்ன கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் இப்பொழுதும் உமது வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்தும், சகாயப்படுத்தும், எங்களை எடுத்து நிறுத்தும். இன்னைக்கு இந்த காலவெளியில் அநேகர் தேவ பிள்ளைகள் உங்களுடைய கிருபைக்காக இரக்கத்திற்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. எஸ் லார்ட், முது உதவி தேவை, முது இரக்கம் தேவை, முது காருண்யம் தேவை. அது இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. வேதம் சொல்லுது, முது கண்களிலே எங்களுக்கு இரக்கம் கிடைத்தது என்று சொல்லி. நீ இரக்கத்தின் தேவன். நன்றி. எல்லாரும் இருக்கிற இடத்துல இருதயத்தை உயர்த்தி தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து, இயேசுவே நன்றி அப்பா என்று சொல்லி வாயை திறந்து நன்றி செலுத்துங்க. இன்றைக்கு இப்பொழுது அவருடைய தொடுதலை நீங்கள் உணர முடியும். அவர் மீண்டும் நம்மளை கட்டி அணைத்து பலப்படுத்தி சகாயப்படுத்தி நிலைநிறுத்துவார். சோர்ந்து போயிருக்கலாம், தரித்திரத்துல அப்படியே திக்குமுக்கு அடைந்து
இல்லையா? பற்றாக்குறை, சமாதானம் குறை, வேலையில உபத்திரம், குடும்பத்தில் உபத்திரம். தெய்வ பிள்ளைகளே, இந்த காலவெளியில அவருடைய அழகான கண் நம்மேல் நோக்கமாயிருக்கு. உங்களை பார்க்கிறாரு, உங்க சூழ்நிலையை அறிஞ்சிருக்கிறாரு. நம்ம இந்த காலவெளியில இயேசுவே எனக்கு இறங்கும், எனக்கு உங்க கிட்ட இருந்து எனக்கு உதவி வேணும்னு சொல்லி கேட்கும் பொழுது அவருடைய கண்களில் இருந்து இரக்கமும் தயவும் கிருபையும் காருண்யமும் உண்டாகும். அவர் எந்த மனுஷனையும் கைவிடுறதில்லை, தள்ளி விடுறதில்லை. இந்த மனுஷன் உங்களை என்னையும் தூக்கி எறிஞ்சிருக்கலாம், கர்த்தர் அப்படி இல்லை. ஒரு நல்லவர், ஒரு மிக நல்லவர். அவருடைய அன்பு, ஒரு இரக்கம் முடிவில்லாதது. பாருங்க, அவர் நம்மளை மறக்கிறது இல்லை, நம்மளை விட்டு கொடுக்கிறது இல்லை. இயேசுவே இறங்கும். இந்த காலவெளியில எங்களை பலப்படுத்தும், எங்களை தைரியப்படுத்தும். எங்க கால்களை மான் கால்களை போல மாற்றுங்க. இப்போது உங்கள் வேத வார்த்தையை பார்க்கும் பொழுது மனக்கண் திறக்கட்டும், பிரகாசம் அடையட்டும், தைரியம் உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நமத்திலே பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நவம்பர் மாதம் 29ஆம் தேதி கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. ஒவ்வொரு நாளும் அவர் வார்த்தை நம்மளை பலப்படுத்துது, உருவாக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இன்னைக்கு கூட நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ் சாப்டர் 6:12, 6ஆம் அத்தியாயம் 12ஆம் வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். யாருக்கிட்ட சொல்றார்? கர்த்தர் தேவதூதன் மூலம் கிதியோனுக்கு இதை கன்வே பண்றார். கிதியோனுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது? இந்த இஸ்ரேல் மக்கள் மீதியான இடத்துல அங்க அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க இல்லையா? அது மாத்திரமல்ல, அந்த மீதியானோடு கூட இருக்கிற மற்ற அந்த ஈஸ்டர்ன் பீப்புள் அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த இஸ்ரேல் மக்களை அவங்க வயல்வெளிகளெல்லாம் நாசமாக்கி, அவங்கள தகுடுபடியாக்கி, அவங்கள கீழ்ப்படுத்தி, அவங்கள பயத்துக்குள்ளேயும் தரித்திரத்துக்குள்ளேயும் தள்ளி வச்சிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே மக்கள் கர்த்தரை நோக்கி கதறாங்க, எங்களுக்கு வாழ்வு கிடைக்குமா, ஜெயம் உண்டாகுமா? இது ஒரு பெரிய கிரைசஸாக இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் கர்த்தர் நியாயாதிபதிகளை எழுப்புறாரு, இஸ்ரவேல் ஜனத்தை நியாய விசாரிக்க, விடுதலையாக்க. இப்போதான் இந்த பின்னணியில் தான் இந்த கிதியோன் வரார். கிதியோன் பார்த்தீங்கன்னா மனாசே அந்த குரூப்பை சேர்ந்தவர், அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் இல்லையா? சின்ன மனுஷன், ரொம்ப பயந்த மனுஷன். ஆனால் கர்த்தர் இப்போ இவர்கிட்ட தான் சொல்கிறாரு இல்லையா? தூதனானவர் தரிசனமாக்கி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன், மனாசே ட்ரைபு ரொம்ப, கிதியோன் ஒரு பெரிய வாரியர் கிடையாது, ரொம்ப பயந்த மனுஷன். அவரே கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த வசனத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, ஏன் இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் எகிப்திலிருந்து வெளியில் கொண்டு வரணும், கொண்டு இப்போ நாங்கள் அடிமையால் கிடக்கிறோம், கர்த்தர் நேசிக்கிறாருன்னு சொல்கிறீங்க, ஆனால் நாங்கள் இப்போ அடிமையாக கிடக்கிறோம், வாழ முடியல, சுகிக்க முடியல அப்படின்னு அந்த பயம் உள்ளே இருக்குது. இன்னொன்று என்னென்னா, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத ஒரு பலவீனம். ஸோ இந்த மனுஷனை பார்த்துட்டு கர்த்தர் எப்படி கன்வே பண்ணுறாருன்னா ஆச்சரியமாக இருக்குங்க. பராக்கிரமசாலி என்றார். இன்னைக்கு இந்த காலவெளியில் நான் 100% உண்மையாய்
தேவ பிரசன்னத்திலிருந்து சொல்ல முடியும். உங்களையும் என்னையும் பார்த்து தான் சொல்கிறார். இன்றைக்கி நம்மளுடைய சூழ்நிலை இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ என்னால் முடியாது, நடக்காது, நானே குப்பை தூசி, எனக்கு என்ன பெரிய இருக்கும். லிட்ரலாகவே உண்மையாகவே நம்முடைய கெப்பாசிட்டி அப்படியாகவே இருக்கலாம். ஒரு பயந்த சுபாவம், ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல. ஆனால் உங்களையும் என்னையும் பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு பராக்கிரமசாலியே. அப்போ என்ன தான் சொல்ல வர்றார் கர்த்தர்? எப்பா நான் ஏன் உன்னை பராக்கிரமசாலியேன்னு சொல்கிறேன்னா, நான் உன்னை பலப்படுத்த போகிறேன். அம்மே தேவ பிள்ளைகளை, இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறாரு. திஸ் ஸ்ட்ரென்த் இஸ் கம் ஃப்ரம் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தெய்வ சமூகத்திலிருந்து வருது. ஏதோ உலகத்திலிருந்து வரல, ஏதோ அந்த மனுஷங்கிட்ட இருந்து வரல, இந்த ராஜ்யத்துக்கிட்ட இருந்து வரல, தேவ ராஜ்யத்திட்ட இருந்து வருது. 3 காரியம் பார்த்துட்டு வேகமாக முடிப்போம். முதல் காரியம், த ஏஞ்சல் ஆஃப் த லார்ட். அந்த தேவ தூதன் கிதியன் கிட்ட வராரு. என்ன சொல்றாரு? திஸ் ஏஞ்சல் அப்பியர் டு கிதியன் இன் த டைம் ஆஃப் ஃபியர் அண்ட் ஒப்ரஷன், பிரிங்கிங் எ மெசேஜ் ஆஃப் ஹோப் அண்ட் பர்பஸ். பயந்து கலங்கி போய் இருக்கிற நேரத்தில் கிதியன் கிட்ட ஒரு செய்தியை கொடுக்குறார், நம்பிக்கையின் செய்தி. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய அநாதி திட்டத்தின் செய்தி. இந்த கால வேளையில் நீங்கள் ஒருவேளை நம்பிக்கை இழந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கவும் உங்களை குறித்த ஒரு பர்பஸ் வச்சுருக்கிற நோக்கம் இருக்குது. மக்களே, நீங்கள் நினைக்கலாம் என்ன நடக்குதுன்னே தெரில, என் தலையெழுத்து, யார் யாரோ ஏறி என் தலையில் நடக்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியல, அத்துமீறி போச்சு, ஏதோ தானாக இஷ்டத்துக்கு டெசிஷன் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, என்னால் தலையிட முடியல, அது பாட்டுக்கா யார் யாரோ கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க நடத்துக்கிட்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியல, செயல்படாத சூழ்நிலையில் இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு நம்பிக்கை கொடுக்குறேன், நான் உனக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன், அந்த திட்டத்தை நிறைவேற்றுவேன்றார். கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமே. 2வது, த லார்ட் இஸ் வித் யூ. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தேவதூதன் சொல்றாரு, அப்பா பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டு கர்த்தரே கூட இருக்கிறார். அம்மா, எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? உங்களையும் என்னை கர்த்தர் தனியாக விடலை, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். God's presence gives him strength and assurance. தேவனுடைய சமூகம் தான் நமக்கு பலனையும் உத்தரவாதத்தையும் கொடுக்குது. எனக்கு உத்தரவாதமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றும் இல்லையே, என்னத்தை செய்கிறதுனே தெரில. ஏதாவது இருந்தால் தானே, ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கா? ஒன்றும் இல்லை, நத்திங் இஸ் தேர். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் பலன், நான் உன் உத்தரவாதம், நான் தான்ப்பா அஷூரன்ஸ். நிறைய பேர் இன்றைக்கி அஷூரன்ஸ் தேடிக்கிட்டு இருக்கிறோம். சொத்துன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உதவின்றது இல்லை, பேங்க் பேலன்ஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லை, ஒன்றும் இல்லை, நத்திங் இஸ் தேர், எம்டி. பட் காட் செட், நான் உனக்கு பலனாக இருக்கிறேன், அது மாத்திரமில்ல, நான் உனக்கு உத்தரவாதம். அப்படின்னா என்ன? நானே உனக்கு ஆஸ்தி. இறுதியாக கடைசியாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மைட்டி வாரியர்ன்றாரு. காட்ஸ் காலிங் அவுட் கிதியன் எப்படின்னா மைட்டி வாரியர்னு, நாட் பேஸ்ட் ஆன் இஸ் கரண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ். அப்போ இருக்கிற சூழ்நிலையை வச்சுட்டு சொல்லலை, பட் அன் எம்பவர்மெண்ட் காட் வில் கிவ் ஹிம் டு அக்கம்ப்ளைஸ் ஹிஸ் பர்பஸ். நான் என்னுடைய பலத்தில் பலப்படுத்துவேன், அந்த பலத்தில் நீ கிதியோனாகிய நீ இந்த வேலையை செய்து முடிப்பன்றதில் பராக்கிரமசாலி என்று சொல்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது வழங்குது? கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை பார்த்து என்ன பார்த்து, நான் உன் கூட இருப்பேன், நான் உனக்கு பலனை தருவேன். பாருங்க, பலனை தருவேன்றதோட முடிக்கல, நீ அந்த காரியத்தை செஞ்சு முடிப்பன்றத உங்கள் மேலேயும் என் மேலேயும் நம்பிக்கை வச்சிருக்கிறார் கர்த்தர். எவ்வளோ அன்புள்ளவர். ஆமென். அது செய்து முடிப்பார். தெய்வ மக்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, அன்னைக்கு கிதியோன்கிட்ட சொன்னது என்கிட்ட சொன்னதாக நான் நம்புகிறேன். நான் பராக்கிரமசாலி தான், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் ஜெயம் எடுப்பேன். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.